இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். I will going to explain two important strategies of the battle today. 1 சாமுவேல் 7:28 யுத்தத்தை குறித்து ரெண்டு காரியங்கள், யுத்தம் எப்படி செய்யறதுன்னு கூட ரெண்டு காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். God spoke me to tell to the church. ஆண்டவர் சபையோடு இந்த காரியத்தை பேசும்படிக்கு ஆண்டவர் என்னோடு it is going to be very useful in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். I have told you that April, May, June are the seasons of war, battle, where giants are coming down. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள்ல யுத்தங்கள் நடக்கிற மாதங்களாக இருக்கும் அப்படி என்று நான் உங்கள்ட்ட பேசியிருந்தேன். And God will subdue things under your feet. ஆனாலும் யுத்தங்கள் நடந்தாலும் கூட கர்த்தர் அதை எல்லாம் உங்களுடைய பாதத்தின் கீழ் ஆண்டவர் அடக்கி வைப்பார். What God is doing, you are not understanding it now. கர்த்தர் என்ன செய்றார்னு இன்னைக்கு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. Things seem that it is not right. ஒருவேளை எதுவுமே ஒரு சரியா இல்லாதது போல உங்களுக்கு ஒருவேளை சில நேரங்களில் தோணலாம். But everything is under his plan that is happening in your life. ஆனா கர்த்தருடைய திட்டத்தின்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. And God will show up himself for you in this season. ஆண்டவரே இந்த காலத்துல உங்களுக்கு என்று ஆண்டவரே அவர் வந்து நிற்பார். Two things I want to teach you today. ரெண்டு காரியம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். And the battle that we are going to take an example is the battle between David and Goliath. அப்ப இன்றைக்கு நாங்க தியானிக்க போகிற ஒரு யுத்தம்னா என்ன நடந்ததுன்னா தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த ஒரு அந்த யுத்தத்தை குறித்து நாங்க தியானிக்க போகிறோம். And we are going to take two important strategies from that. அப்ப அந்த யுத்தத்திலிருந்து நாங்க ரெண்டு முக்கியமான காரியங்களை நாங்க எடுக்க போகிறோம். Last week I was talking to you about war, the battles, different types of battles. அப்ப போன வாரம் நான் வந்து ரெண்டு விதமான யுத்தத்தை குறித்து நாங்க தியானித்திருந்தோம். I said the battle, every battle is a test. எல்லா யுத்தமும் நம்மளை சோதிக்கிறதாக இருக்கிறது. In the battle either you win or you lose, there is no tie. ஒரு யுத்தம் நடக்கும்போது ஒண்ணு நாங்க யுத்தத்துல வெற்றி பெறலாம் இல்ல தோற்று போகலாம். So when God is for us, who can be against us? With every battle, when God is ahead of you, you win the battle. கர்த்தர் எங்களோடு இருக்கும்போது யுத்தத்துல நாங்க தோற்று போகணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லா யுத்தத்துக்கு முன்னேறி எங்களுக்கு முன்பதாக போய் செல்கிறார். Every battles in your life, every fight, there is a crown. When you win it, you have a crown. அப்ப நாங்க ஒவ்வொரு முறை ஒரு யுத்தம் நாங்க நடந்து அதை வெற்றி பெறும்போது எங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. And every battle proves your maturity, your capacity, your capability and your skill. ஒவ்வொரு யுத்தத்துக்குள்ள நாங்க கடந்து போகும்போது அது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய முதிர்ச்சியை குறிக்கிறது. எங்களுடைய நாங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றோம்னு அதுல தெரிகிறது. எங்களுடைய நிறைய காரியங்களை ஒரு யுத்தத்துல கடந்து போகும்போது வெளிவருகிறது. Every battle, when it is won, it glorifies God. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு யுத்தத்தையும் நாங்க ஜெயிக்கும் போது அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறது. And the battle belongs to the Lord, but the sword is yours. கர்த்தர் அந்த யுத்தமும் கர்த்தருக்கு சொந்தமானது, ஆனா அந்த பட்டயம் உங்க கையில தான் இருக்கிறது. Why you go through battles? Because then you became an example for others how to fight it, how to handle it. ஏன் ஒரு யுத்தம் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார்னா நீங்க அந்த யுத்தத்தை கடந்து போய் அதுல வெற்றி பெறும்போது அநேகர் அதை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு எப்படியாக இருந்து உதவி செய்து ஜெயிக்க செய்தார்னு அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்படிக்கு. No battle happens without the knowledge of God. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு யுத்தமும் கர்த்தருக்கு அறியாதபடிக்கு வருகிறது இல்லை. In the kingdom of God, God doesn't only raise worshippers, evangelists, priests, but he also raises mighty warriors. அப்ப கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்துல ஆராதனை வீரர்களும் ஜெப வீரர்களும் மாத்திரம் ஆண்டவர் தயார் செய்கிறது கிடையாது, அரக்கர்களை ஆண்டவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். This was the recap of last week's message. இது போன வாரம் நாங்க தியானித்த செய்தியினுடைய சின்ன ஒரு recap. And I said there is a point that I will touch next week.
போன வாரம் நான் உங்கள்கிட்ட செய்தி எடுக்கும்போது நான் ஒரு பாயிண்ட் மறுபடியும் சொல்லுவேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். That is, every battle is a distraction, not to focus on Goliath. அப்ப எல்லா யுத்தங்களும் வந்து எங்களை வந்து ஏதாவது எங்களுடைய திசையை திருப்புகிறது, நாங்க வந்து அந்த அந்த சில காரியங்களை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு. And today I am going to one of the strategy is every battle is a distraction. அப்ப ஒரு விதமான காரியம் வந்து நாங்க வருகிற எல்லா யுத்தங்களும் சில வேளையில எங்களை வந்து திசை திருப்புகிறது. So the first thing I want to teach you today is don't fight all the battles. அப்ப முதலாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், எல்லா யுத்தத்திலையும் போய் எங்களுடைய தலையை நாங்க விடக்கூடாது. Don't fight all the battles. Keep your energy saved. Keep your anointing saved. Keep your night watches saved. Keep your tears saved, because there are greater things you need to win. There are things that you don't have to fight, just ignore them. அப்ப நிறைய காரியங்கள் நாங்க செய்ய வேண்டியது இருக்கிறது, நிறைய காரியங்கள் நாங்க பண்ண வேண்டியிருக்கு. அதனால எங்களுடைய ராத்திரி வேளைகளில் நாங்க ஜெபிப்பதற்கு அதை நாங்க தயாராக வைத்திருக்கணும். நாங்க செய்கிற காரியத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்க வந்து அந்த யுத்தங்களுக்கு என்று நாங்க வைத்திருக்கணும். எல்லாத்துலயும் எங்களுடைய எல்லா யுத்தங்களையும் போட்டு அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. And we all have seen police officers. எல்லாரும் போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்திருப்பீங்க. You know, they are given some instructions, certain special instructions to shoot. அப்ப சில certain occasions. சில வேளையில போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து சில தருணத்துல வந்து அவங்க வந்து சுடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. A police officer cannot shoot everyone that gives him a bad look. அப்ப ஒரு மாதிரி பார்க்குற எல்லாரையும் போய் போலீஸ் ஆஃபீஸர் போய் எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது. A police officer cannot shoot somebody if he swears at him. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து கெட்ட வார்த்தை பேசினா போய் அவனை டக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டுற முடியாது. A police officer cannot shoot somebody if he's just misbehaving on the street something. அப்ப சும்மா தெருவில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவன எல்லாரையும் போய் போலீஸ் ஆஃபீஸர் போய் சுட்டுற முடியாது. He can only shoot a real criminal when he is given the warrant or when he is given the permission. அப்போ சரியான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனையில ஒரு 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 அந்த தருணத்துல மட்டும் தான் அதை ஷூட் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. He doesn't fight everyone that he meets on his duty from morning till evening. அப்ப அவங்களோட டியூட்டி ஆரம்பத்துல இருந்து முடியும் வரைக்கும் போற எல்லாரோடையும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு பிரச்சனை இழுக்கிறது கிடையாது. He shoots only the criminal, the real criminal. அப்ப ஒரு பெரிதான ஒரு தவறு செய்ய போகிற ஒரு பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்தான அந்த நிலைமையில மாத்திரம் தான் அந்த இது பயன்படுத்துறாங்க. My dear people of God, do not fight all the battles. It's not for you. அப்ப நான் முதலாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லா யுத்தமும் உங்களோட யுத்தம் கிடையாது. எல்லா யுத்தத்திலையும் போய் உங்க தலையை விட்டு நீங்க யுத்தத்துக்கு போயிடாதீங்க. There are real giants that need to be slain at this season. இந்த காலகட்டத்துல நாங்க வந்து யுத்தம் செய்ய வேண்டிய சில பெரிய அரக்கனமான காரியங்கள், பெரிய காரியங்கள் எங்களுக்கு இருக்கு. அதை மாத்திரம் நாங்க யுத்தம் செய்யணும். 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம். We are going to see about David and Goliath story. தாவீதும் கோலியாத்தையும் குறித்து நாங்க பார்க்க போறோம். And in this we are going to see David did not fight everyone that came along the way. He only fought Goliath in this story. அப்ப தாவீது, சிறிய தாவீது எல்லாரோடையும் போய் பெருசா சண்டை போட்டுக்கிட்டு அவன் வர்ற வழியில அவன் மத்தவங்களோட எல்லாம் சண்டை போடல. ஒரு அரக்கனோட மட்டும் தான் அவனோட சண்டை இருந்தது. My dear people of God, people sitting in this place, you have greater callings. அப்ப எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அழைப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். You have been through real tough times, hard times in your life, and you know how to fight. அப்ப நிறைய பேர் நீங்க நிறைய கஷ்டமான பாதைக்குள்ள எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. யுத்தம் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். There were people, there were incidents, there were things that happened that was really challenging in your life. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்குள்ள எல்லாம் நீங்க கடந்து போயிருக்கீங்க, கடந்து வந்திருக்கீங்க. அது வந்து அதெல்லாம் யுத்தம் செய்து தான் கடந்து வந்திருக்கீங்க. God trained you in all these days
not to fight small people, small battles. அப்ப இந்த நாட்களில நீங்க கடந்து வந்த பாதைகள்லாம் சின்ன சின்ன யுத்தங்கள் இல்ல, பெரிய பெரிய யுத்தங்களை உங்களை சந்திக்க There வைத்திருக்கிறார். are greater visions waiting for you. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான நோக்கத்தை வைத்து பெரிதான காரியங்களை There are வைத்திருக்கிறார். greater purposes waiting for you. ஆண்டவர் பெரிதான திட்டம் போட்டு உங்களுக்கு பெரிதான இலக்கை There வைத்திருக்கிறார். are greater God's agenda, purposes waiting for you. கர்த்தருடைய அநேக முன் தீர்மானித்த பெரிதான காரியங்கள் திட்டங்கள் உங்களுக்கு There are காத்திருக்கிறது. greater crusades waiting for you. உங்களுக்கான பெரிதான கூட்டங்களை கர்த்தரெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார். Don't lose your energy, don't lose your strength, don't fight small battles. அதனால இந்த சின்ன சின்ன யுத்தங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டு உங்களுடைய பலத்தை போய் நீங்க வந்து இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. Let's read quickly 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். I will read, you please follow. நான் வாசிக்கிறேன், நீங்க எனக்கு அப்படியே பின்னாடி வாங்க. Verse 1. Now the Philistines gathered their forces for war and assembled at Soko in Judah. First verse. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி. Now again who gathered against Israelites? The Philistines. அப்ப யாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இப்ப யுத்தம் பண்ண வந்திருக்காங்க? பெலிஸ்தியர். Okay, when you go home, please read 1 Samuel chapter 17 fully so that you will recollect what I taught you here. வீட்டுக்கு போனதுக்கு பின்பதாக 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை மறுபடியும் படிச்சு பாருங்க, அந்த செய்தியை நீங்க உங்களுக்கு நினைவூட்டும்படிக்கு. It says Israel was on one hill and Philistine on the other hill, and there was a valley in between. அப்ப வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலையில இருந்தாங்க, பிலிஸ்தியர் வந்து இன்னொரு மலையில யுத்தத்துக்கு தயாராக இருந்தார்கள். And who came and stood in the center? அப்ப இந்த ரெண்டு மலைக்கு நடுவுல யார் வந்து நடுவுல நிக்கறான்? Goliath came and stood in the center. அப்ப கோலியாத் என்கிற அரக்கன் வந்து அந்த நடுவுல வந்து நிக்கறான். He was not a normal man, he was a 9 foot tall giant. அப்ப அவன் சாதாரணமான ஒரு மனுஷன்ல வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு அரக்கன், ஒரு 9 அடியில இருக்கிற பெரிய ஒரு அரக்கன். And he was not only standing by himself, but if you read verse 7, the last part, okay, verse 7, his spear shaft was like a weaver's rod and its iron point weighed 600 shekels. His shield bearer went ahead of him. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். The giant was not only standing, அப்ப அந்த அரக்கன் மாத்திரம் அந்த இடத்துல இல்ல, there was a little servant for the giant, shield bearer, who was standing in front of Goliath. அப்ப கோலியாத் என்கிற அரக்கன் மாத்திரம் இல்ல, அந்த அரக்கனுக்கு முன்பதாக அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய அந்த பட்டயத்தை பிடித்து வைத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு வேலைக்காரனும் இருந்தான். And Goliath was shouting, is there anyone to kill me, to harm me, to kill அப்ப அந்த me? இடத்துல அவன் தைரியமாக அந்த அரக்கன் கத்த ஆரம்பிக்கிறான், என்னை எதிர்க்க என்னோட யுத்தம் செய்யற யாராவது இருக்காங்களா உங்க இடத்துல அப்படின்னு கேட்கிறான். He says, in verse 8 and 9, choose a man and have him come down to me if he is able to fight and kill me. அப்ப அந்த இடத்துல கேட்கிறான் வந்து, யாராவது என்னோட யுத்தம் செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா, என்னோட யுத்தம் செய்யறதுக்கு நீங்க சூஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. Did the Bible record that David killed the shield bearer? அப்ப வேதத்துல சொல்லுதா தாவீது வந்து அவனுடைய அந்த அரக்கனுடைய பட்டயத்தை பிடித்திருந்த அவனுடைய வேலைக்காரனையும் சேர்த்து கொன்னான்னு போட்டிருக்கா இல்லையே? The Bible never mentions that David killed the little one first before going to the giant. அப்ப வேதத்துல சொல்லல கோலியாத்ங்கற அரக்கனுடைய அந்த பட்டயத்தை பிடித்திருந்த வேலைக்காரனை கொன்னுட்டு தான் அவனை கொன்னான்னு போட்டிருக்கு, அப்படி இல்லையே. His focus was on Goliath. தாவீதுடைய சிந்தை, தாவீதுடைய கவனம் எல்லாம் கோலியாத் அந்த அரக்கன் மாத்திரமேலேயே இருந்தது. His target was Goliath. அவனுடைய டார்கெட் அவனை யாரை கொல்லணும்னு அவன் அந்த அரக்கன் மேலே தான் அவனோட கண் இருந்தது. His target was the man who was terrifying Israelites. அப்ப இந்த இஸ்ரவேல் தேசங்களையே ஆட்டி கொண்டிருந்த பயப்படுத்தி கொண்டிருக்க அரக்கன் மேலே தான் அவனுடைய சிந்தை இருந்தது. The small one was standing ahead of him, but he never cared. He did not go and fight his battle with that little boy. தாவீது போய் அந்த சின்ன வேலைக்காரனோட போய் அவனோட யுத்தம் பண்ணல.
then what happens? He goes, and you know, in the Bible it says, okay, let me read that. The Bible it says that verse 16, for 40 days the Philistine came forward every morning and evening and took his stand. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். Every day there was the giant came and stood there. அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அந்த அரக்கன் வந்து நின்று அவன் வந்து மறுபடியுமாக வார்த்தைகளால் பேசி அவங்களை பயன்படுத்தி And கொண்டிருக்கான். the Bible says that they were terrified when they saw Goliath. The whole Israelite army, they were scared when they saw Goliath. அப்போ கோலியாத்தை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பயம், அவனை பார்த்து நடுங்க ஆரம்பித்தாங்க. My dear people of God, who is a giant in your life today? இப்போ எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில எந்த அரக்கன் இல்ல எந்த அரக்கன் போல காரியம் இருக்கு? Anything that you fear is a giant. அப்ப நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த காரியம் அரக்கனாக இருக்கிறது. Anything that is oppressing you is a giant today. உங்களை போட்டு அடிமைப்படுத்திக் கொண்டு உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்க எந்த ஒரு காரியமும் ஒரு அரக்கன். The nation Philistine was a giant for them that day. அன்னைக்கு அந்த யுத்த காலத்துல அந்த பெலிஸ்தியர் வந்து அவங்களுக்கு ஒரு அரக்கர்களை போல காணப்பட்டார்கள். Today I have come, I will go to the second point later, but today I have come to tell you there are greater fights you need to fight. Don't fight all the battles. அப்ப நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிற காரியம், எல்லா யுத்தமும் நீங்க யுத்தம் பண்றதுக்கு அது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரிதான காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். And then when he goes, the brother of David comes. He says, let me see, it is in verse 28. He says, Eliab, David's oldest brother, heard him speaking with the men. He burned with anger at him and asked, why have you come down here? And with whom did you leave those sheep in the desert? I know how conceited you are and how wicked your heart is. You came down only to watch the battle. You know, next fight, he begins with his oldest brother. அடுத்ததாக யுத்த காலத்துக்கு போகும்போது தாவீதுடைய ஒரு அண்ணன் ஒரு சகோதரன் வந்து அவனோட சண்டை போடுறதுக்கு நீ வந்து பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்கன்னு மறுபடியும் அவனோட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். Oh, why did you come here? You should have stayed at home. You should have looked after the sheep. He starts. அப்ப அந்த இடத்துல அவன் சொல்றான், நீ ஏன் இந்த யுத்த காலத்துக்கு வந்த, உன்னை யார் வர சொன்னதுன்னு அவனோட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். Verse 29 says, now what have I done? Said David. Can't I even speak? He then turned away to someone else. You know what happened? He did not go to his brother to fight because he had a greater fight waiting. அவன் வந்து அந்த இடத்துல அவங்க அண்ணா அவனை திட்டும்போது அவனை இது பண்ணும்போது ஏன் இங்க வந்தன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது அவங்க அண்ணாவோட அவன் சண்டை போடல. ஆனா அவங்க அண்ணாவை தாண்டி அவன் ஒரு அரக்கனோட தான் அவனுக்கு சண்டை போட அவனுக்கு காத்திருந்தான். Then he goes to another person in the army. அப்புறம் இன்னொரு ஆர்மில இருக்க இன்னொருத்தரோட போய் பேச போறாரு. There again he says that, you know, whoever kills Goliath, the king is going to give the daughter in marriage. So again they say, no, you are a very small boy, you cannot go. Again he doesn't talk with them anything. அப்ப மறுபடியும் இன்னொருத்தர் அந்த ஆர்மில இருக்கவங்க சொல்றாங்க, இந்த அரக்கனை கொல்றவனுக்கு ராஜா தன்னுடைய மகளை வந்து திருமணத்துல கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா திருப்பியும் அவனுடைய கவனம் அதுல போகல. அவன் வந்து அரக்கன் மேலேயே அவனுடைய கண்ணை வைத்து கொண்டே இருந்தான். Verse 45, David goes straight and stands in front of Goliath. அப்ப 45வது வசனம் விவரமாக சொல்லுகிறது, அவன் நேரா போய் அந்த அரக்கனுக்கு நேரா யுத்தத்துல நின்றான். And the verse says, you come against me with sword and spear and javelin, but I have come against you in the name of the Lord Almighty, the God of the armies of Israel, whom you have defied. This day the Lord will hand you over to me. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். My dear people of God, God has given you greater vision. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெரிதான தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். God has given you soul burden for your life. ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்ம பாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given you this nation, this church into your hands. ஆண்டவர் வந்து இந்த சபையை இந்த தேசத்தை உங்க கையில கொடுத்திருக்கார். God has given you greater harvest
for you in this church or in the ministry. ஆண்டவர் இந்த சபையில இந்த ஊழியத்துல உங்களுக்கு பெரிதான ஒரு அறுவடையை கொடுத்து God வைத்திருக்கிறார். has a greater ministry planned for you. ஆண்டவர் இன்னும் பெரிதான ஊழியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். But we many times get frustrated because of small things that we encounter. ஆனா நாங்க சின்ன சின்ன காரியங்களை பார்த்து அநேக முறை சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போனவர்களாக காணப்படுகிறோம். But today the Lord is telling, no, don't fight all these things. People will arise against you, incidents will rise against you, things will rise against you, so many things will happen. Don't fight and waste your energy and anointing on smaller things. There are greater battles waiting for you. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புற சின்ன சின்ன காரியங்களை சண்டை போயிட்டு உங்களை பெரிய யுத்தத்துக்கு உங்களுடைய பலத்தை காத்துக்கொள்ளுங்கன்னு மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார். சின்ன சின்ன காரியங்கள் எழும்பி உங்களை அநேக முறை உங்க பலத்தை எடுக்கிறதாக காணப்படுகிறது. Fight for your vision. உங்களுடைய தரிசனத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. Fight for what God has planned for you. உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிதான காரியத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. Fight for young children to come to Christ. வாலிபர்கள் சிறுவர்கள் ஆண்டவருக்குள்ள வரணும் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. Fight for families to be saved and to be added in the kingdom of God. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படணும் அதற்காக யுத்தம் பண்ணுங்க. Fight for peace in every family. குடும்பத்துல சமாதானம் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. Fight for people knowing Jesus. கர்த்தர் அறிவில ஜனங்க வரணும்னு சொல்லி அதுக்காக யுத்தம் பண்ணுங்க. Our fight is not against flesh and blood but against principalities. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு யுத்தம் கிடையாது. Go and hit the target, the Goliath. அப்ப உங்களுடைய சிந்தை உங்களுடைய கவனம் உங்களுடைய டார்கெட்லாம் அந்த அரக்கன் கோலியாத்தை மாத்திரம் தான் வீழ்த்தணும். There are certain things that ate away your grain, ate away your peace, ate away your things. அப்ப சில காரியங்கள் உங்களுடைய கோதுமைகளையும் உங்களுடைய உச்சிதமான காரியங்களை எல்லாம் பச்சித்து போட்டு அநேக காரியங்கள் இருக்கிறது. Don't fight those small battles. Fight the one that came to devour your peace or your happiness, your joy. சின்ன காரியங்களை உங்களை சண்டை போடுகிறதெல்லாம் உங்க கவனத்தை கொடுக்காதபடிக்கு உங்க வாழ்க்கைக்கு எதிராக இருக்க பெரிய பெரிய காரியத்துக்கு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்க. Fight all these these are not important. பாண்டவர் சொன்ன சின்ன சின்ன காரியத்துல உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணது முக்கியம் கிடையாது. You know, I park my car in a particular place in my house, in front of my house. அப்ப என்னோட வீட்ல ஒரு இடத்துல வீட்டுக்கு முன்பாக ஒரே ஒரு இடத்துல என்னோட கார் பார்க் பண்ணுவேன். And if the பண்ணுவேன். parking goes, I get so angry. அப்ப அந்த பார்க்கிங் நான் எடுத்ததுக்கு அப்புறம் யாராவது பார்க் பண்ணாங்கன்னா எனக்கு அது கோவம் வரும். But the Lord was speaking to me, you have greater things to fight. Don't fight with all these petty things. அப்ப ஆண்டவர் எனக்கு மறுபடியுமாக நினைவூட்டினார் என்னன்னா உனக்கு பெரிதான காரியத்தோட நீ யுத்தம் செய்யணும். இந்த சின்ன சின்ன காரியத்துல ஏன் உன்னுடைய பலனை வேஸ்ட் பண்ற? Imagine David if he had seen the little boy with all these shield bearing thing and heard his brother speaking, he would have been frustrated, gone from the battlefield, gone from the crown. He would have lost the chance of defeating Goliath. ஆனா தாவீது பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துல அவனுடைய டைமை கொடுத்திருந்தானா அதெல்லாம் யுத்தம் பண்ணியிருந்தானா அந்த தாவீது அந்த அரக்கனை விட்டிருப்பான், அவனுடைய சிம்மாசனத்தை விட்டிருப்பான், அவனுடைய இலக்கை விட்டிருப்பான். He was focused. He targeted Goliath. அவனுடைய தலைப்பு அவனுடைய டார்கெட் எல்லாமே கோலியாத் தான். Maybe in your workplace there is a promotion waiting for you. ஒருவேளை உங்க வேலை இடத்துல ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்திருக்கலாம். But there are petty things, petty people that are annoying you. ஆனா சின்ன சின்ன பெரிய ப்ரமோஷன் இருக்கு, ஆனா சின்ன சின்ன சண்டை மாதிரி ஜனங்க உங்களுக்கு விரோதமா நிக்கறாங்க. Your target is to achieve the greater position that God has planned for you. ஆனா நாங்க இந்த சின்ன சின்ன காரியத்துல கவனம் செலுத்தாதபடிக்கு பெருசா என்ன ஆண்டவர் வைத்திருக்காரோ அத மாத்திரம் கவனம் செலுத்தணும். But we will become sad what this person has said, that person has said, your colleagues, oh they are talking at my back. You know, don't go for all these petty battles. You have greater things waiting for you. அதனால இந்த சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் போய் தலையிட்டு உங்களோட பெரிதான காரியத்துல நீங்க விட்டுறாதீங்க. When God is planning a breakthrough for you, கர்த்தர் உங்களுக்காக ஒரு திருப்புமுனையை ஆண்டவர் தயார் செய்யும்போது everybody will be raising against you. எல்லாரும் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. You know, David was just going on the hilltop.
தாவீது வந்து அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சான். There was a man called Shimei who just came and started cursing David. அப்ப அவன் அந்த பர்வதத்துல அந்த மலை மேல ஏறும்போது ஷீமேங்கிறவன் வந்து பயங்கரமா தூஷிக்க ஆரம்பிக்கிறான். Did David go and fight Shimei? அப்ப தாவீது போய் அந்த ஷீமேயோட போய் சண்டை போட போறாரா? He said, let the Lord deal with him if he is cursing me. I am not going to fight him. அப்ப தாவீது சொல்றார், அவன் என்ன வேணாலும் பேசட்டும், கர்த்தர் அவனை சரி செய்வார், நான் அதை சண்டை போட போறதில்லை. My dear people of God, you are so anointed sitting in this place. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். There are greater things waiting for you. பெரிதான காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. Don't get discouraged seeing small things that are arising against you. உங்களுக்கு விரோதமா எழும்புற சின்ன காரியங்களை பார்த்து சோர்ந்து போய் பெரிதான காரியத்தை விட்டுறாதீங்க. People in the ministry, don't look at people, what they do, what they are not doing, whether they are responding, whether they are not responding. You have greater flocks to lead. Don't get discouraged by seeing somebody that are not responding. அதனால ஊழியத்துல இருக்கவங்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய காரியத்துல சின்ன காரியத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, யார் இது பண்றாங்க, யார் உங்களுக்கு திருப்பி இது பண்றாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். Whenever you think that this thing is disturbing you, this thing is hurting you, this thing is just bothering you, remember, you don't have to fight those small battles. You have greater things to pray for. You have greater things to fast for. You have greater things to look forward. அப்ப சில காரியங்கள் எல்லாம் உங்களை சுத்தி நடக்கும்போது, இதெல்லாம் உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும்போது, உங்களுடைய கவனத்தை அதெல்லாம் உங்களை போதர் பண்ணாத அளவுக்கு நீங்க தடந்து பெரிதான காரியங்கள் மேல உங்கள் சிந்தையை வைத்திருங்க. Hallelujah. The second thing I want to teach you today. இன்றைக்கு நான் இரண்டாவது காரியம் என்ன சொல்ல So the விரும்புகிறேன். first thing was, do not get distracted. Don't fight all the battles. முதலாவது நீங்க வந்து உங்க கவனத்தை திசையை திருப்ப விட்டுறாதீங்க. இரண்டாவது எல்லா யுத்தத்திலையும் போய் தலையிடாதீங்க. If you see, if you read the Bible, great kings, great leaders, great priests, great prophets, they did not fight small battles. They always went for the topmost. அப்ப வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தேவ மனுஷர்கள், அங்க இருக்கிறதான தீர்க்கதரிசிகள், அவங்க சின்ன காரியத்தோட யுத்தம் பண்ண மனுஷர்கள் இல்ல, பெரிய காரியங்களோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள். So do not fight little battles. God has greater things, greater honor, greater surprises, good surprises waiting for you. அதனால ஆண்டவர் பெரிதான காரியங்களை உங்களை வைத்திருக்கார், பெரிதான நோக்கங்களை வைத்திருக்கார். சின்ன காரியத்துல நீங்க போய் யுத்தம் பண்ண போய் உங்க பலத்தை இழந்துறாதீங்க. Number 2, இரண்டாவது, God told me to tell you that God is in the business of removing oppressors from your life. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இரண்டாவது காரியம், உங்க வாழ்க்கையில உங்களை துன்பப்படுத்துறவர்களை உங்களுடைய எல்லையில இருந்து ஆண்டவர் தூக்க போறேன் அப்படின்னு சொன்னார். நல்ல கரங்களை தட்டி, shall we all give the Lord a big clap offering? When I say this is the season of war, fight battles, அப்ப இது வந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கு நான் சொல்லும்போது, and I said that the Lord is going ahead of you, நான் சொன்ன கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார் என்று. and in this battle you will not clear the things, he is going to clear the things. இந்த வாட்டி யுத்தத்துல நீங்க போய் யுத்தம் பண்ண போறதுல கர்த்தர் இறங்கி யுத்த களத்தை சுத்தப்படுத்த போகிறார். If he is going ahead of you, he is going to remove your oppressor. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போறார்னா ஆண்டவர் உங்களை துன்பப்படுத்துகிற எல்லாவற்றையும் தகர்க்க போகிறார். I prepared the message last week itself, but I was praying for that. You know, God always gives me fresh manna, and I was praying this morning. God said, I am in the business of removing oppressors from your life. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துன்பப்படுத்துகிற காரியங்கள், நபர்களை வாழ்க்கையில இருந்து எடுத்து போட போகிறேன் ஆண்டவர். Goliath was an oppressor. கோலியாத் என்கிறவன் வந்து அந்த தேவ ஜனங்களை போட்டு பயன்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். People used to be scared of him. அவனை பார்த்து பயந்து நடுங்கினாங்க. People were
terrified of him. அவனை பார்க்க பார்க்க அவன் பேச பேச பயந்து நடுங்கினார்கள். He was very discouraging to the Israelites. அப்ப அவனை பார்க்க பார்க்க மனம் சோர்வு பயம் திகில் சோர்ந்து போனாங்க அவனை பார்க்க He பார்க்க. made them feel very uncomfortable. அப்ப அவன் வரும்போதெல்லாம் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு இருதயமே கலக்கமா இருந்தது. Whenever the Israelites saw Goliath, their faith was crumbling. கோலியாத்தை பார்க்க பார்க்க அவங்க விசுவாசம் எல்லாம் உடைந்து விழுந்ததை போல இருந்தது. Their prayer life was shattering. அவனை பார்க்கும்போது அந்த அரக்கனை பார்க்கும்போது அவங்க ஜெபம் எல்லாம் ஒரு வீண் மாதிரி தெரிந்தது. But there is a God of Israel who neither sleeps nor slumbers. He watches over his children. Though he looks unnoticed, he is watching. Though he seems to not listen, he is still listening. Every secrets people talk, every secrets people speak at home, you are not listening, he is listening. ஆனா கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யார் என்ன பேசுறாங்க ரகசியங்கள் எல்லாம் அறிந்து இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Goliath was an oppressor. கோலியாத் வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தான். Philistine, the nation itself, was an oppressor. அப்ப பெலிஸ்தியர் என்கிற அந்த தேசமே தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு தேசம். Today I have come to tell you, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், there are Goliaths, there are people, oppressors that God is going to either subdue to you or remove from your life. சில பேர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில பேர்லாம் உங்கள்ட்ட வந்து சமாதானம் அடைந்தா உங்க கால்ல விழுகிற வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணு அவங்களை வைத்திருப்பார், இல்லாட்டி எடுத்து போட்டுருவார். Or and the nation itself, if Philistines is raising against you, if the nation itself is an oppressor, God is going to remove that oppression. Even if it be a big nation, God is going to deal with that. ஒருவேளை அரக்கனை மாத்திரம் இல்ல, கர்த்தர் அந்த தேசமே அந்த ஜனங்களை துன்புறுத்தின அந்த தேசத்துக்குரிய ஆண்டவர் விரோதமாக எழும்பி அழிக்கிறார். Verse 11 says like this. 11வது வசனம் சொல்லுகிறது, Israelites were dismayed. Israelites, whenever they saw Goliath, they were his words made Israelites dismay and terrify. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Are you very uncomfortable? Are you very sad, oppressed because of people's word that rose against? உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாக நிற்கிற மனுஷர்களை குறித்து உங்களுடைய இருதயம் கலக்கமாகி ஒரு மாதிரி பயந்து சோர்ந்து போன மாதிரி இருக்கிறதா? Is anyone oppressing you every time? ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து உங்களை துன்புறுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி மனதை சோர்வடிக்கிற மாதிரி யாராவது பண்ணிட்டு இருக்காங்க? Is anybody raising against you in your workplace and oppressing you directly or indirectly? உங்க வேலை இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை கஷ்டப்படுத்தி மன சோர்வடைதை செய்யற ஜனங்க யாராவது இருக்காங்களா? Is there anyone that is raising against your family, your ministry, yourself, your calling again and again and oppressing you? மறுபடியுமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்க சமாதானத்தை கெடுத்து உங்களுடைய ஊழியத்தை நீங்க போக வேண்டிய உங்களுடைய இலக்குக்கு விரோதமாக உங்களுக்கு நிற்கிற ஒவ்வொருவரும் அந்த மாதிரி இருக்காங்க. God is in the business of removing oppressors. கர்த்தர் துன்புறுத்துகிறவர்களை உங்களுடைய எல்லைகளில் இருந்து தூக்க போகிறார். Goliath, I want to match Goliath as an oppressor. அப்ப கோலியாத்துக்கும் துன்புறுத்துகிறவன் மாதிரி அவன் கோலியாத் இருந்தான். This season, this war season, I don't know how many years, how many days, how many weeks you've been suffering. God is in the process of removing oppressors from your life. ஆண்டவர் நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல, யார் கஷ்டப்படுத்துற என்ன காரியம் தெரியல, ஆனா இந்த காலத்துல கர்த்தர் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்க போகிறார். Verse 16 says, for 40 days the Philistine came morning and evening. வேதம் சொல்லுகிறது 40 நாளாக காலையும் மாலையும் தோறும் அவன் வந்து பயம்படுத்தினான். It was not 1 day, 2 day, 3 day business and they left. ஒரு நாள் 2 நாள் வந்து பயம்படுத்திட்டு கோலியாத் போகல. It was for a season, for a period of time, 40 days. ஒரு கால கட்டத்துக்கு ஒரு 40 நாள்ங்கிறது ஒரு சின்ன காலம், அந்த ஒரு காலம் முழுவதுமாக வந்து பயம்படுத்தி துன்புறுத்தினான். I have come to tell you, for a period of time your oppressions, maybe it is not now, maybe 10 years ago, 15 years ago, I don't know what,
whoever is watching me online, anything that is oppressing you, I have come to tell the word of God that God is in the business of removing oppressors from your life. நான் இங்க டிவியில பார்த்து கொண்டிருக்கவங்களா இருக்கலாம், இங்க இருக்கிறவங்களா இருக்கும், ஒரு காலத்துக்கு உங்களை துன்புறுத்தின காரியங்கள், துன்புறுத்தின நபர்கள் ஒரு காலத்துக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலத்துல அவைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்க போகிறார். And I was just saying, Lord, what are you saying this suddenly? Suddenly the Lord reminded me of the promise that God gave on the 1st of this year. அப்ப ஆண்டவர் வந்து இதெல்லாம் பேசும்போது நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், என்ன இதெல்லாம் ஆண்டவர் பேசும்போது அப்ப இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஆண்டவர் எனக்கு நினைவு கூர்ந்தார். I quickly took my notebook and I just turned my pages, and on the 1st of January, my 8th point was Exodus chapter 2 verse 24. God heard their groaning and he remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob, and he sent a deliverer called Moses. Chapter 3 verse 7 and 8. I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of their slave drivers, and I am concerned about their suffering. So I have come down to rescue them from the hands of the Egyptians, to bring them up out of that land into a good and spacious land, a land flowing with milk and honey. This year, being God remembering his promises and his covenants, God remembers your groanings, God remembers your cries, God remembers everything that the child of God was looking up to God, and he says, I come down to rescue you. You know what? 40 days, Israelite, they become very used to Goliath's talks. அப்ப 40 நாளாக இவன் வந்து மிரட்டிட்டு போறான், வந்து பயன்படுத்திட்டு போறான். அவங்களுக்கும் பழகி போயிருச்சு இவன் இப்படி எல்லாம் பண்றது, அவங்களும் பழகிட்டாங்க. Sometimes in our lives we have the oppressor in our midst and we are used to them, used to their taunting, used to them. சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை துன்புறுத்துகிற காரியங்கள், துன்புறுத்துறவர்கள் எங்களுக்கு கிட்டயே இருக்கிறபடினால எங்களுக்கு அது பழகி போயிருச்சு, அது பழக்கமாயிருச்சு. அவங்க அப்படி பண்ற What happened in the Israelite camp? What happened in the Israelite camp? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க இருந்த அந்த இடத்துல என்ன நடந்தது? David is the meals on wheels. He brings hot food from the father. All the army is sitting and eating lunch, dinner, breakfast. There Goliath is standing. You know, they got very used to the oppressor. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? தாவீது சாப்பாடு தகப்பனிடத்துல இருந்து அவங்க அண்ணமாருக்கு கொண்டு வர்றாரு. இவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. ஆனா அங்க ஒரு அரக்கம் வந்து உங்களை கொல்ல போறோம், அழிக்க போறோம்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் பழக்கமாயிருச்சு. Sometimes we get used to our oppressors, but God is the God of righteousness and justice. He will come to save. He will send a deliverer to save all his children. சில வேளையில எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எங்களை துன்புறுத்துற, கஷ்டப்படுத்த காரியங்கள் எங்களுக்கு பழக்கமாயிருச்சு. நாங்க வந்து அவங்க பண்ண எங்களுக்கும் பழகிறோம். ஆனா சரியான நேரத்துல வேதம் சொல்லுகிற 40 நாள் கழிச்சு தாவீது போய் அந்த அரக்கனை அழித்தது போல ஆண்டவர் அதை முற்றுமாக அழித்து போடுவார். And then we see that verse 47, then the fight begins and David hits Goliath with a pebble. You know, usually how do you kill somebody? There is a fight, the swords go left and right, you cut the head, then you die. But you know, in David's case what happened? There was no fight, there was nothing, no bloodshed. He just hit a pebble, a small thing that went and hit his forehead, and the giant fell face down. Amen. The oppressor fell face down. Maybe you will think, oh, I will have a fight, or no. There is not going to be any fight. There is not going to be any bloodshed. There is not going to be any tug of war. This time, the small pebble that David uses,
it will bring the giant down in Jesus' name. The mighty would have ruled 40 days and night. The oppressor would have ruled 40 days and night. No bloodshed, no sword, no javelin. One pebble, one small thing, and God removed the oppressor from the Israelite. Hallelujah, hallelujah. எப்படி ஒரு பராக்கிரமசாலி, எப்படி ஒரு அறிவு ஆண்டு. What a wisdom God has. What an understanding God has. You know, sometimes when God removes somebody, He will not involve you. Hallelujah. Hallelujah. When God removes somebody, He will not involve you. Some stone. It is not. Okay, read. It just encouraged me so much. Verse 47. All those gathered here will know that it is not by sword or spear that the Lord saves. For the battle is the Lord's, and He will give all of you into our hands. 50. So David triumphed over the Philistine with a sling and a stone, as small as a sling, as simple as a sling, as irrelevant as a sling and a stone. The oppressor was finished in a minute. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு சின்ன கூழாங்கல்ல வைத்து அரக்கனை ஆண்டவர் விழுத்தி ஆண்டவர் முடிச்சிட்டாரு. Amen. 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 Do you want your oppressed this time? You இந்த know, முறை it is part of God's promises to remove the oppressor from your life, to remove the oppressor from your family, to remove the oppressor from your ministry, to remove the oppressor from your calling, to remove the oppressor from whoever is tormenting you here. From back home. They think nobody knows what they are doing. Back home, they think what they are doing, nobody have a clue. But let me tell you, you will not go and fight. You will not do anything. But your knees, your prayer, as simple as your prayer, as simple as your worship, as simple as that 4-watch prayer, it is going to bring that oppressor face down. He is going to remove. I don't know who He is going to remove. He is going to remove, and your hands will be clean. Hallelujah. David's hand was clean. It had no blood stain. It was clean. God did it. God did it. He will do it once more. Hallelujah. He did it before. He will do it once more. Amen. I don't know how many of you receive it prophetically, but I know what I am speaking. I know what I am talking. My dear people of God. Okay, சொல்லு. ஆண்டவர் மறுபடியுமாக யார் அது உங்களுக்கு ஒருவேளை ஊர்ல இருந்து உங்களுக்கு விரோதமாக யாராவது யுத்தம் Maybe somebody did witchcraft, we don't know. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது மந்திரங்கள் செய்திருக்கலாம், பில்லி சூனியம் செய்திருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். யார் உங்களுடைய எல்லைக்குள்ள உங்களை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துறாங்களா, கர்த்தர் அவைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய போகிறார். Amen. Okay. You know what happened? As soon as David got the victory, you know the slightest sign of victory, as soon as Goliath was gone. Sorry. Verse 51. When the Philistines saw that their hero was dead, they turned and ran. Then the men of Israel and Judah surged forward with a shout and pursued the Philistines to the entrance of Gath and to the gates of Ekron. Their dead were strewn along the roads to Gath and Ekron. You know what? When one person, because of David, things started to happen. Giants started to fall down. You know, all the mighty men of Israel, the army of Israel, who were very discouraged, who were very sad, who were very scared, they all got up. Come on, let us go and
follow them. Let us go and finish them. Then everyone rose up. Every mighty men in the army, every mighty men in the Israelite, they woke up. They started to chase, and they slayed and threw the dead bodies on the roads to Ekron. ஒரு தாவீதின் நிமித்தம் அவன் செய்த யுத்தத்தின் நிமித்தம் அந்த அரக்கன் விழுந்ததுக்கு பின்பதாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எல்லா யுத்த வீரர்களும் எழும்பி அவங்க ஓட ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் போய் சங்காரம் பண்ணினார்கள். Hallelujah. Hallelujah. This time, this season, something has to go down. இந்த காலத்துல இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விழுந்து மறைக்க வேண்டும். Maybe there are some evil spirits சில வேளை அசுத்த ஆவிகளாக இருக்கலாம். that is oppressing in people's life. உங்க வாழ்க்கையை போட்டு அமர்த்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க அசுத்த ஆவிகள். There are certain incidents oppressing you. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது அது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. Some people oppressing you. ஜனங்க சில நபர்கள் உங்களை போட்டு அமர்த்துகிறாங்க. Mainly evil spirits oppressing you. அசுத்த ஆவிகள் உங்களை போட்டு அமர்த்தி கொண்டிருக்கலாம். A day will come when I will pray for evil spirits. ஒரு நாள் வரும் நான் வந்து எல்லா அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். But the Lord is going to finish every evil spirits that are oppressing us. உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு உங்களை துன்பப்படுத்துகிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். Then what happens? As soon as 57, as soon as David returned from killing the Philistine, Abner took him and brought him before Saul, with David still holding the Philistine's head. Whose son are you, young man? Saul asked him. David said, I am the son of your servant, Jesse of Bethlehem. My dear people of God, in the beginning of this chapter, Goliath says, choose a man, let one man come and fight me. God rose David to fight the Goliath. You are that David that God has appointed to slay the oppressor of your family, oppressor of whatever is happening. In the last verse he asks, who are you? He says, I am the son of Jesse of Bethlehem. How many sons of Jesse are sitting in this place? Daughters of Jesse are sitting in this place. Who is ready to take up the sword and fight the Goliath? Amen. ஆண்டவர் வந்து அந்த தேசத்துல அந்த அரக்கன் வந்து கேட்டா உங்கள யாராவது ஒருத்தனை நீங்க தேர்ந்தெடுத்து என்னோட யுத்தம் பண்ண அனுப்புங்க. ஆண்டவர் தன்னுடைய ஞானத்து நிமித்தம் ஒரு சிறிய தாவீதை ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. அவனை வைத்து அந்த அரக்கனை வென்று முடித்தாரு. இந்த இடத்துல எத்தனை பேர் ஈசாயின் குமாரைகளாய் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு அரக்கர்களை வீழ்த்துவார். How many Jesse's son and Jesse's daughters sitting in this place? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Who will slay Daniel and Goliath that are oppressing you? உங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துகிற அந்த கோலியாத்தை அழிக்க எத்தனை பேர் இந்த இடத்துல தாவீது போல எழும்ப? Whenever you do ministry, there will be people arising against you. ஊழியம் செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக अनेक பேர் எழும்புவாங்க. Whenever you are doing a good application, people will arise against you. அப்ளிகேஷன் போடும்போது இல்ல ஏதாவது நல்ல காரியம் செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக ஜனங்க எழும்புவாங்க. Two things, remember two things. ரெண்டு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Don't fight all the battles. எல்லா யுத்தமும் உங்களோட யுத்தம் கிடையாது. They are just, when you think the topic why you for it is just nothing. It's just useless. அப்ப சில வேளையில சில காரியம் நாங்க வந்து அது நமக்கு தேவையே இல்ல, சில யுத்தங்கள் தேவையே இல்ல. And save your energy for real battles, real giants. உங்களுடைய பலத்தை, உங்களுடைய மனதை, உங்களுடைய தைரியத்தை எல்லாம் பெரிய காரியங்களுக்காக காத்து வைத்திருங்க. Number 2, God is in the business of removing oppressors, Goliath oppressors. ஆண்டவர் இந்த காலத்துல கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்களை உங்க மத்தியிலிருந்து ஆண்டவர் தூக்க போகிறார். Because it's the part of God's promise for this year. ஏன்னா ஆண்டவர் இந்த காலத்துல எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. You may think why this is happening, why that is happening. This is the promise that God has given you for this year. நீங்க நினைக்கலாம் ஏன் இது நடக்குது அது நடக்குதுன்னு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துக்கு இதுவாக இருக்கிறது. Everybody that were discouraged in spirit, that were scared, terrified, seeing one Goliath,
will regain their strength and run for Jesus. யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ, யாரெல்லாம் கவலைப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அவர்களெல்லாம் அந்த துக்கத்தை அழித்து அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பார். The Lord will raise many sons and daughters of Jesse of Bethlehem from this place. ஈசாயின் குமாரன்களாக குமாரத்திகளாக அநேகர் இந்த இடத்தில் ஆண்டவர் எழுப்பி யுத்தம் செய்ய ஆண்டவர் தயார் Oh, my செய்வார். name is also Jesse, so my children, you daughters and sons of Jesse Abraham will raise to slay this Goliath. அப்ப என்னுடைய பேரும் ஜெசி தான். என்னுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்க குமாரன் குமாரத்திகளாக இருக்க நீங்களும் எழும்பி இந்த அரக்கர்களை உங்க வாழ்க்கையில அழிக்கணும். If you believe that the Lord is going ahead of you to remove oppressors, give the Lord a clap offering. எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லா துக்கங்களை துன்பப்படுத்துறவர்களை அழிக்க போறான்னு விசுவாசிச்சீங்கன்னா கைகளை தட்டுங்க. No sword, no spear, no javelin. Just a simple sling and pebble and the oppressor is down. ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்ல, சின்ன கூழாங்கலை வைத்து அரக்கன ஆண்டவர் விழித்து எல்லாத்தையும் முடிச்சிருவார். We are going to pray now.